ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டீப் நெக் வச்சு 0.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸையும் கொடுத்து எப்படி பிரின்சஸ் கட் டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றது தான். ஆல்சோ இந்த வீடியோவில் இன்னைக்கு டீப் நெக்குக்காக சொல்ல போகிற எல்லா ஃபார்முலாஸ் அண்ட் சார்ட்ஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இதுதான் உங்கள் லைனிங் ஃபேப்ரிக். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு 30 இன்ச்சஸ் ஆர் 32 இன்ச்சஸ் லென்த் தான் இருக்கும். இங்கே தான் நம்மளுடைய 1 மீட்டர் லென்த் வரும். வழக்கமாக நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரைஞ்சிட்டு இந்த சைடில் ஸ்லீவ்ஸ் வரைஞ்சிப்போம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிற மெத்தடை இந்த ஃபோல்டிங்கில் பண்ண முடியாது. ஸோ நான் இன்றைக்கி பண்ணுற மெத்தடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லென்த் கரெக்டாக பற்றும். எப்போவும் பண்ணுற மெத்தடில் பண்ணால் லென்த் நமக்கு பத்தாது. நம்ம 1 மீட்டர் தான் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கட்டிங் மெத்தடில் 1.25 மீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். 1 மீட்டரில் வெறும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான் வரும். ஸ்லீவ்ஸ் வராது. மிச்சம் 1/4 மீட்டரில் தான் நம்ம ஷார்ட் ஸ்லீவ்ஸ் வரைஞ்சிப்போம். ஸ்லீவ்ஸ் லென்த் ஆக ஆக இன்னும் லைனிங் எக்ஸ்ட்ரா ஆகும். சப்போஸ் இல்லை எனக்கு 1 மீட்டரில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேப்பரில் டிராஃப்ட் பண்ணிவிட்டு லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னில் நான் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே அயன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி ஒரு வாட்டி வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணிவிட்டு தான் டிராஃப்டிங்காக ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வரைய போகிற பேட்டர்னுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இதுதான். இங்கே நான் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலனா நீங்கள் மெஷர்மெண்ட் வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. இது டீப் நெக் அப்படின்றதுனால நான் பேக் பெல்ட்டோடைய லென்த் தான் எடுத்திருக்கேன். பேக்கோடைய டீப் எடுக்கல. மெஷர்மெண்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது கிளியராக இருக்கும். பேக் டீப் எடுக்கக்கூடாது, பேக்கோடைய பெல்ட் தான் எடுக்கணும். நம்ம இது ரெண்டுமே டீப் நெக் அப்படின்றதுனால நம்ம ஷோல்டர் மைனஸ் ஸ்டார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த ஷோல்டர் மைனஸ் ஸ்டார்ட் வச்சு இப்போ இந்த பேட்டர்னுக்கு நம்ம டீப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வரைய போகிற பேட்டர்ன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக். பிரின்சஸ் கட், ஷார்ட் ஸ்லீவ்ஸ், அப்புறம் பேக்ல இதுதான் இன்னைக்கு நம்ம வரைய போற பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல எங்க ஹூக் வைக்கணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிடணும். டிசைட் பண்ணிட்டு இந்த டிராஃப்டிங் பண்ணும் போதே நீங்க அதிலேயே நோட் பண்ணிடணும். நான் உங்களுக்கு இதுல ஃப்ரண்ட் ஹூக் வச்ச மாதிரி எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நம்ம ஷோல்டர் மைனஸ் சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஷோல்டர் மைனஸ் சார்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு 3 கிரைட்டீரியாஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நெக் டீப்பு, ரெண்டாவது ரெடி ஷோல்டர், மூணாவது நெக்கோடைய ஷேப். இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக் அப்படின்றதுனால நம்ம ரெண்டுத்துக்குமே ஷோல்டர் மைனஸ் சார்ட் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பார்க்கலாம் அண்ட் பேக்குக்கு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது நெக்கோடைய டீப். ஃப்ரண்ட்டுக்கு நான் நெக் டீப் 7 எடுத்திருக்கேன். ஓகே, நான் இங்க 7 மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேக்கோடைய நெக் டீப். பேக்கோடைய நெக் டீப் நம்ம இன்னும் எடுக்கல, ஏன்னா அதுக்கு பதிலாக நம்ம பேக் பெல்ட்டை தான் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பேக் டீப்பை எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க வேஸ்ட் ரவுண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல இன்ச் டேப்பை பிடிச்சிட்டு நான் உங்களை பின்னாடி பேக் லென்த்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு என்ன பேக் லென்த் வந்துச்சு அப்படின்றத நீங்க நோட் பண்ணிருக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்ல நம்ம பிளவுஸ் லென்த் 15.5 இருக்கு. ஆனா பேக்ல அதே இடத்துல ரவுண்ட் வச்சு லென்த் எடுக்கும் போது 13.5ல இருந்து 14 தான் என்னுடைய பேக் லென்த் வந்திருக்கு. இப்போ நீங்க பேக் பெல்ட் எவ்வளோ அப்படின்றத மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே நோட் பண்ணிருப்பீங்க. நான் 3.5 அப்படின்னா 4 இன்ச்சஸ் பேக் பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நான் 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேக் லென்த் எனக்கு 13.5ல இருந்து 14 வந்துச்சு. நான் 13.5 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 13.5 பேக் லென்த்ல இருந்து பேக் பெல்ட் 4 இன்ச்சஸை நீங்க மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுடைய பேக்கோடைய டீப். எனக்கு இங்க 9.5 இன்ச்சஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்னா நெக் பேட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக் பேட்டர்ன்ல நம்ம இதுல எந்த நெக் பேட்டர்ன் வச்சிருக்கோம் அப்படின்றத இப்போ நீங்க பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் பேக்கோடைய மைனஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்க போறேன். பேக்ல நான் ரவுண்ட் ஷேப் வச்சிருக்கேன். நான் இங்க ரவுண்ட் நெக் எடுத்துக்கிறேன். ரவுண்ட் நெக்ல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ரவுண்ட் நெக்கான லைனை நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன். இப்போ பேக்கோடைய நெக் டீப் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போறோம். நான் 9.5 இன்ச்சஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போதான் நம்ம பேக் டீப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அதுல இருந்து 9.5 இன்ச்சஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த 9.5 இன்ச்சஸ் இந்த நெக் டீப் உடைய காலம்ல எந்த காலம்ல வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்க 5.5ல இருந்து 6.5 வராது, 7 இருக்கு, 9 தான் இருக்கு. ஸோ இந்த தேர்ட் காலம்ல 9 வரைக்கும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 9 to 11. ஓ 9.5 இந்த இடத்துல தான் வரும். ஸோ நான் இந்த காலமை
லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரவுண்ட் நெக்ல வர லைனும் நெக் டீப்போடைய லைனும் எங்க டச் ஆகுதோ அதுதான் நம்ம பண்ண வேண்டிய மைனஸ். ஓகே, அதை வந்து நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து என்னுடைய நெக் டீப் வந்து 7 இன்ச்சஸ் நான் வச்சிருக்கேன். அதே ரவுண்ட் நெக் தான். ஸோ நான் 7 இன்ச்சஸ் எங்க வருது அப்படின்றத பார்க்க போறேன். 7 வந்து இந்த காலம்லயும் இருக்கு, இந்த காலம்லயும் இருக்கு. பிகினிங்ல உங்க நெக் டீப் எங்க வருதோ அதை தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல இருக்க 7 தான் நான் எடுக்க போறேன். ரவுண்ட் நெக்ல வர லைனோட நெக் டீப் எங்க கிராஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். பார்த்துட்டு இந்த மைனஸை எடுத்துக்க போறேன். இப்போ தெரியுதா, நம்ம ஒரே ஒரு ஷோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து இவ்வளோ நாளாக வரைஞ்சிருப்போம். அது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நெக் டீப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஷோல்டரோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். இங்கே ஃப்ரண்ட்ல நமக்கு டீப் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நம்ம ஷோல்டர்ல இருந்து கம்மியாக மைனஸ் பண்ணுவோம். ஆனால் பேக்ல டீப் அதிகமாக இருக்கிறதுனால ஷோல்டர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக மைனஸ் பண்ணுவோம். இங்க எவ்வளவு மைனஸ் அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சப்போஸ் இந்த ஷோல்டர் மைனஸ் சார்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்னும் கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் லாஸ்டா அப்லோட் பண்ண வீடியோவை லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பண்ண ப்ரெப்பிங் வேலை மொத்தத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் டிராஃப்ட் பண்ணும் போதும் ஸ்டிச் பண்ணும் போதும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நீங்க ஈஸியா ஸ்பீடா பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிராஃப்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வரைய போறது பேக்கோடைய பேட்டர்ன். பேக்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் லென்த் தான் மார்க் பண்ணணும். இந்த லென்த் வந்து எந்த லென்த் எடுக்கணும்னா ஃப்ரண்ட்ல நம்ம பிளவுஸ் லென்த் எடுத்துப்போம் இல்லையா, லோவர் செஸ்ட் பிளஸ் 2.5 இன்ச்சஸ், அதை தான் வந்து பேக்ல மார்க் பண்ணும்போது நீங்க மார்க் பண்ண போறீங்க. பேக் லென்த்னு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ பண்ண மாட்டோம். ஓகே, 15.5. ஸோ நான் பிளஸ் 1 கொடுத்து 16.5 வந்து மார்க் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன மார்க் பண்ணணும், ஷோல்டர். ஷோல்டர் வந்து டீப் நெக்குக்கு நீங்க டைரக்டா வந்து டீப் நெக் மைனஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ண மாட்டீங்க. யூஸ்வலா நீங்க ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். என்னுடைய ஷோல்டர் வந்து 14.5. இந்த ஃபுல் ஷோல்டர் 14.5 ரெண்டால டிவைட் பண்ணிட்டா எனக்கு 7.25 கிடைக்கும். இந்த 7.25 தான் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க மார்க் பண்ண போறோம். இங்க ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க்கிங் சொன்னேன் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஷோல்டர் டவுன். இந்த ஷோல்டர் டவுன் வந்து நம்ம க்ளோஸ் நெக்ல ஷோல்டர் டவுனுக்கு ஒரு ஃபார்முலாவே பார்த்திருந்தோம். ஆனா டீப் நெக் வரும்போது எல்லா சைஸ் இருக்கிறவங்களும் இங்க ஷோல்டர் டவுன் 1 இன்ச்சஸ் தான் வைக்கணும். ஓகேவா, நீங்க அந்த ஷோல்டர் டவுனை வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது வெறும் க்ளோஸ்ட் நெக் மட்டும் தான் அந்த ஷோல்டர் டவுன் சார்ட் யூஸ் பண்ணணும். இங்க வந்து எல்லாருமே 1 இன்ச்சஸ் மட்டும் தான் வைக்கணும். இந்த கிராஸ் லைனையும் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆர்ம் ஹோலை வந்து மார்க் பண்ண போறோம். ஆர்ம் ஹோலுக்குமே நம்ம க்ளோஸ் நெக்குக்கும் ஃபார்முலா பார்த்திருந்தோம். ஆனா டீப் நெக் வரும்போது அந்த ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வேற வேற ஃபார்முலாஸ் வரும். இதுதான் வந்து டீப் நெக் தைக்கும் போது நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஆர்ம் ஹோல்கான ஃபார்முலா. உங்க செஸ்ட் வந்து 28ல இருந்து 41 இன்ச்சஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபார்முலா வந்து செஸ்ட் டிவைடட் பை 6 பிளஸ் ½ இன்ச் ஆட் பண்ணணும். இதே உங்களுடைய செஸ்ட் சைஸ் வந்து 41க்கு மேல, அதாவது 42, 43, 46, 48ன்னு எவ்வளவு வந்தாலுமே நீங்க டைரக்டா செஸ்ட் டிவைடட் பை 6 வந்து கொடுக்க போறீங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் டீப் நெக் தைக்கும் போது நீங்க ஆர்ம் ஹோலுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. இப்போ என்னுடைய செஸ்ட் வந்து 36க்கான பிளவுஸ் நம்ம இப்போ தைக்க போறோம். ஸோ என்னுடைய ஃபார்முலா வந்து செஸ்ட் டிவைடட் பை 6 பிளஸ் ½ இன்ச். 36 டிவைடட் பை 6 பிளஸ் ½ இன்ச் வந்து 6.5 இன்ச்சஸ். இதுதான் என்னுடைய ஆர்ம் ஹோலோடைய வேல்யூ. இந்த ஷோல்டர் டவுன்ல என்னோட இன்ச் டேப்பை வச்சுட்டு 6.5 இன்ச்சஸ் எங்க வருதோ அங்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்க போறோம். இதுதான் நம்மளுடைய செஸ்ட் லைன். செஸ்ட் லைன் மார்க் பண்ணிட்டு அப்புறமா நம்ம செஸ்டோடைய மார்க்கிங் பண்ணுவோம். இப்போ டீப் நெக்குக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். நீங்க பேக் தைக்கும் போது உங்களுடைய செஸ்ட் மார்க்கிங்ல வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா செஸ்ட் டிவைடட் பை 4 தான் வரும். ஓகேவா, இது எல்லா சைஸஸ்க்குமே இப்போ நான் சொல்ற ஃபார்முலா தான் செஸ்ட்க்கு நீங்க மார்க் பண்ண போறீங்க. பேக்குக்கு உங்களுடைய செஸ்ட் ஃபார்முலா வந்து செஸ்ட் டிவைடட் பை 4ன்னு வரும். சப்போஸ் உங்களுடைய பேக் பெல்ட் சொன்னேன் இல்லையா, அது வந்து 2 இன்ச்சஸ் அப்படின்னா 2 இன்ச்சஸ் விட குட்டியா பேக்லெஸ் பிளவுஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப தின்னான ஸ்ட்ராப் வர மாதிரி தைக்க போறதா இருந்தா அது எல்லா மாடலுக்குமே செஸ்ட் டிவைடட் பை 4 மைனஸ் ½ இன்ச் வந்து நீங்க கொடுக்கணும். இது வந்து பேக்குக்கு மட்டும் தான். ஓகேவா, ஃப்ரண்ட்டுக்கு வேற ஃபார்முலா. பேக்ல நீங்க டீப் நெக் வைக்க போறதா இருந்தா செஸ்ட் டிவைடட் பை 4. உங்களுடைய பேக் பெல்ட் வந்து 2 இன்ச்சஸ் விட அதிகமா இருந்துச்சுன்னா, சப்போஸ் பேக் பெல்ட் வந்து 2 இன்ச்சஸ் ஆர் 1 இன்ச் பேக்லெஸ் பிளவுஸா இருந்தா செஸ்ட் டிவைடட் பை 4 மைனஸ் ½ இன்ச். ஓகேவா, இங்க என்னுடைய பேக் பெல்ட் வந்து நான் 4 இன்ச்சஸ் வச்சிருக்கேன். அதனால 4 இன்ச்சஸ்க்கு நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா செஸ்ட் டிவைடட் பை 4. பேக்ல எந்த லூசிங்குமே தேவைப்படாது. 36 டிவைடட் பை 4ன்னு கொடுக்குறேன். எனக்கு 9 இன்ச்சஸ் வருது. இதுதான் என்னுடைய செஸ்டோடைய மார்க்கிங். இங்க 1½ இன்ச்சஸ் மார்ஜினும் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்டோடைய ரவுண்டை வந்து மார்க் பண்ணணும். பேக்ல வந்து உங்களுக்கு டாட் எல்லாம் வரையறது கிடையாது. ஏன்னா இந்த மெத்தட்ல டாட் வரையாமலே எனக்கு வந்து பெர்ஃபெக்டான ஃபிட்டோடவே
என்னுடைய வேஸ்ட் வந்து இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு பேக் டாட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க யூஸ்வலா பேக் டாட் எப்படி கொடுத்து உங்களுடைய வேஸ்ட்டை மார்க் பண்ணுவீங்களோ அதே மெத்தட்ல நீங்க உங்க பேக்ல டாட் வச்சு பண்ணலாம். அதுல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க டாட் வச்சுக்கலாம், வேணாம்னா நீங்க டாட் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து டாட் இல்லாமலே தான் மார்க் பண்ண போறேன். என்னுடைய வேஸ்ட் வந்து 27, ஸோ டிவைடட் பை 4, 6.75 தான் என்னுடைய வேஸ்ட். அதை வந்து நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மார்ஜினை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ண போறோம். யூஸ்வலா நம்ம க்ளோஸ் நெக்ல ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்திருந்தோம். உங்க நெக் வந்து டீப் நெக்கா இருந்துச்சுன்னா உங்க ஷோல்டர்ல இருந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க பிளவுஸை வந்து ஃபர்தரா கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்னுடைய பேக் நெக்ல டீப் கேத்த மாதிரி நான் எவ்வளவு மைனஸ் கண்டுபிடிச்சிருந்தேன். என்னுடைய பேக் நெக்குக்கு நான் -3 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் மைனஸ் சார்ட் வச்சு கண்டுபிடிச்சிருந்தேன். இந்த -3 என்னோட ஃபுல் ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஃபுல் ஷோல்டர் எவ்வளவு எடுத்திருந்தோம் அங்க இருந்து -3 பண்ண போறோம். 14.5ல 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிட்டா 13.5, 12.5, 11.5 இன்ச்சஸ் தான் என்னுடைய பேக்கோடைய ஷோல்டர். இப்போ ஸோ இந்த 11.5 ரெண்டால டிவைட் பண்ணணும், 5.75 வரும். இந்த 5.75 தான் இப்போ என்னுடைய ஷோல்டர். ஓகேவா? இதுதான் என்னுடைய நியூ ஷோல்டர். இந்த 5.75 நம்ம செஸ்ட்லயும் மார்க் பண்ணிக்க போறோம். ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுடைய கரெக்டான நியூ ஷோல்டர். இது வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து மார்க் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆர்ம் ஹோல் லென்த்ல இன்ச் டேப்பை வச்சு சென்டரை வந்து மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்க ஆர்ம் ஹோல்ல வந்து ஒரு லைன் வரையோல ஆர்க், அந்த லைன் வரைஞ்சிட்டு கர்வ் வரைஞ்சிடலாம். இந்த ஆர்க் வந்து நான் உங்களுக்கு போன வீடியோலயே சொல்லி கொடுத்திருந்தேன். அந்த ஆர்க்குக்கான ஃபார்முலா வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா கொடுத்துருக்கேன். இந்த ஆர்மோல் ஆர்க் வந்து உங்க நெக் வந்து க்ளோஸ்டா இருந்தாலும் சரி இல்ல டீப்பா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே இதே தான் நீங்க வந்து வரைஞ்சிக்க போறீங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. பேக்கா இருந்துச்சுன்னா உங்க செஸ்ட் வந்து 40 இன்ச்சஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா 1 இன்ச் வரைவீங்க. 40 இன்ச்சஸை விட அதிகமா இருந்தா 1.25 வந்து வரைவீங்க. இது வந்து பேக்குக்கு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 40 இன்ச்சஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா 0.75, 40 இன்ச்சஸை விட அதிகமா இருந்தா 1 இன்ச்சஸ் இருக்கும். போன வாட்டி நம்ம 40 இன்ச்சஸ்க்குள்ள இருந்த ஒரு பிளவுஸ் பேட்டர்ன் வரைஞ்சோம். அதுல 0.75 நான் மார்க் பண்ணியிருந்தேன். அந்த 0.75ல இருந்தே தான் நான் வந்து பேக்கையும் வரைஞ்சிருந்தேன். ஸோ பேக் வந்து கொஞ்சம் வெளியே தான் நம்ம மார்க் பண்ணோம். ஸோ அது கரெக்டா இந்த 1 இன்ச்சஸ்ல வந்துட்டு இருக்கும். பேக்குக்கு 40 இன்ச்சஸ்க்குள்ள இருக்க செஸ்ட் சைஸ். ஸோ நான் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்க போறேன். ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சிக்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, எப்பவுமே டீப் நெக் வரையும் போது நம்மளுடைய ஷோல்டர் வந்து ஸ்லோப்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து பெர்ஃபெக்ட்டா பிளேஸ் ஆகி நிக்காது. சோ அதை எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்னா, புது ஷோல்டர் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல உங்க இன்ச் டேப்பை வச்சு எவ்வளோ இன்ச்சஸ் கேப் இருக்கு அப்படின்றத பாருங்க. நான் உங்களுக்கு கிரீன் கலர்ல மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்றத பாருங்க. எனக்கு இங்க 0.75 இன்ச்சஸ் காட்டுது. சோ நான் என்ன பண்ணணும்னா, இந்த 0.75 இன்ச்சஸை இந்த இடத்துல மார்க் பண்ண போறேன். இந்த லைனையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போறோம். நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே பேக்ல வந்து நெக் டீப்பா வைக்கும் போது இந்த இடத்துல ஷோல்டர் லூஸ் ஆகுற ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிருப்போம். அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம வர வைக்காம பண்ணணும்னா, உங்க ஷோல்டர்ல வந்து எவ்வளவு டீப் ஆக எவ்வளவு லூஸ் வரும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஷோல்டர் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து மைனஸ் பண்ண போறோம். அது என்னன்னா, பேக்ல நீங்க டீப் நெக் தைக்க போறதா இருந்தாலே டிஃபால்ட்டா இந்த லைன் வரைஞ்சதுக்கு அப்புறமா 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு லைன் நீங்க மார்க் பண்ணணும். 2 இன்ச்சஸ் அப்படி இல்லைன்னா 1 இன்ச் அந்த மாதிரி ரொம்ப பேக்லெஸ்ஸான பிளவுஸ் தைக்க போறதா இருந்தா இந்த இடத்துல 0.75 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணணும். நான் வந்து பெல்ட் வந்து 4 இன்ச்சஸ் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு 1/2 இன்ச்சஸ் தான் மைனஸ் பண்ணணும். நான் என்ன பண்றேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்து மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த மைனஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்றதுனாலதான் இதை தைச்சு முடிச்சிட்டு அப்புறமா நம்ம பிளவுஸ்ல வந்து எந்த ஒரு லூசிங்கோ இல்ல வந்து ஷோல்டர்ல நிக்காம ஃபாலோ ஆகுறதோ தூக்குன மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது இந்த மைனஸ் நம்ம பண்ண போறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ரெடி ஷோல்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெடி ஷோல்டர் பிளஸ் 1 இன்ச் கொடுத்து இங்க மார்க் பண்ண போறோம். என்னோட ரெடி ஷோல்டர் வந்து 2 இன்ச்சஸ். சோ 2 இன்ச் பிளஸ் 1 இன்ச் கொடுத்து நான் 3 இன்ச்சஸ் இங்க மார்க் பண்ணிக்க போறேன். பேக் பேட்டர்னை வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ வரையக்கூடாது. க்ளோஸ் நெக் தைக்கும் போது நம்ம நெக் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு இருப்போம். ஆனா டீப் நெக் தைக்கும் போது நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரெடி ஷோல்டர் இங்க வரைஞ்சிட்டு உங்களுடைய இன்ச் டேப் எடுத்து நெக் டீப் எவ்வளவோ அது சும்மா ஒரு மார்க்கிங் மாதிரி இங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆன் ஆக போறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.